ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு அரேயில் எந்த நம்பர் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் நம்பர் மேக்ஸிமம் நம்பராக கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அரே டிக்ளேர் பண்ணிக்கிறது தான் இன்டீஜர் அரே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு வேணால் யூசர்டேருந்து இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ சைஸையும் யூசர்டேருந்து வாங்க போகிறேன். கமா சைஸ். சைஸை சிம்பிளாகவே ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி டேரெக்டாக வாங்கிக்கலாம். %d கமா ஆம்பர்சண்ட் சைஸ் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் டேரெக்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் இதில் எரர் வருது. 0 i greater than சைஸ் ஆகிற வரை ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நினச்சிப்போனா யூசர்டேருந்து இன்புட் வாங்கணும். ஸ்கேன் ஆஃப் ஒரு இன்டீஜர் கமா ஆம்பர்சண்ட் ஏ ஆஃப் ஐ கர்லிப்ரேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வேணால் புட்ஸ் யூஸ் பண்ணி என்டர் அரே எலமெண்ட்னு கொடுக்கலாம். அரே எலமெண்ட் செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இதுக்கு வேணால் மினின்னு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். மினி இதில் ஆர்குமெண்ட்டாக நினச்சிப்போனா சைஸையும் நான் இதையும் பாஸ் பண்ண போகிறேன். ஏ சைஸ் இங்கே நினச்சிப்போனா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எது ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். நம்ம இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். மினி இதில் இன்ட்டு டின்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது போக இன்ட்டு சைனு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதை நினச்சி பண்ணால் முதல் நம்பரை வந்து நான் பெரிய நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நம்பரெல்லாம் இந்த நம்பருக்கு அந்த நம்பர் கிரேட்டரானு செக் பண்ண போகிறேன். அப்படி செக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கிரேட்டராக இருந்தால் அந்த நம்பரை தூக்கி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம சொல்கிறத விட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நினச்சோம்னா இப்போ ஒரு மினிமம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிடுவேன். மினிமம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து அரேவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் நினச்சிப்பேன்னா வேரியபிளில் தான் இப்போ கிரேட்டஸ்ட் மினிமம் நம்பர்னு கன்சிடர் பண்ணிவிடுவேன். இப்போ நினச்சா ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். ஃபார் j ஈக்குவல் டு 0 j கிரேட்டர் தேன் சை ஆகிற வர ஜேவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன பண்ணால் கம்பேர் பண்ண போகிறேன். இஃப் மினிமமோட நான் கையில் வச்சுருக்க முதல் எலமெண்ட்டோட வேறு எதுவும் நம்பர் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணேன். டி ஆஃப் ஜே அப்படி அந்த நம்பர் தான் பெருசாக இருக்குன்னா நான் என்ன பண்ணால் நம்பரை ஸ்வாப் பண்ண வேண்டியதான். மினிமமில் தூக்கி அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண வேண்டியதான். மினிமம் ஈக்குவல் டு டி ஆஃப் ஜே. அப்படி இல்லைனா ஃபார் லூப் அப்படியே ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் நம்ம மினிமமை பிரிண்ட் பண்ண வேண்டியதான். பிரிண்ட் ஆஃப் மினிமம் இஸ் %d கமா மினிமம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிட்டேன். அந்த நம்பரை வச்சு ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த நம்பரை கம்பேர் பண்ணும்போது அந்த நம்பர் பெருசாக இருந்தால் அந்த நம்பர் தூக்கி இந்த நம்பரை வச்சுக்கிட்டு ஸோ அடுத்தால அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே போகிறேன். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம 0லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய. ஏன்னா 0 தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். அப்போ லூப்பை 1லேருந்து ஆரம்பித்தாலே போதும், எஃபிஷியன்சி கூடும். இப்போ என்ன பண்ணனா கமா ஜே கொடுக்கேன், கோலன் வச்சுக்கிட்டேன். அதேமாதிரி இங்கேயும் நான் ஐ வேல்யூ டிக்ளேர் பண்ணல. கமா ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுவோம். செமிகோலன் எதுலையுமே வைக்கல. செமிகோலன் இஃப்க்கு தேவையில்லை. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். இந்த எரர் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்துட்டு நான் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுக்கேன். அரே எலமெண்ட் கேட்கு 12 34 56 67 90 கொடுக்கேன். கடைசி நம்பர் 34 கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 90 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ அவுட்புட்டில் வந்துட்டு அவ்வளோதான் நண்பா. இன்றைக்கி வீடியோ சிம்பிளாக எப்படி ஒரு அரேயில் ஒரு மினிமம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.